மாமா, என்னம்மா? இங்கதான் என் போட்டோ இருந்தது. உங்க பையன் தான் அந்த போட்டோவை தூக்கி என் மூஞ்சில வீசிட்டாரு. பூமி, உன் மெமரிஸை பத்திலாம் நம்ம அப்புறமா கூட பேசிக்கலாம். நாம இங்க வந்தது வேற ஒரு வேலையா? நான் சரதாக்காக, நீ ககனுக்காக. புரிஞ்சுதா? வா போலாம். மாமா மாமா, என்ன மாமா இந்த டோரை ஓபன் பண்றீங்க? உன் அத்தையை பார்க்கதான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இதுதான் அத்தை ரூம்னு நினைச்சீங்கல்ல? இது உங்க பையனோட ரூம். இந்த வீட்ல எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்க ஸ்மார்ட்னஸை யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டீங்க. இல்லனா நேரா புலியோட குகைக்குள்ள போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் புலிய தட்டி எழுப்பின மாதிரி ஆயிருக்கும். என்ன காப்பாத்திட்டமா? தேங்க்யூ. இந்த ரூம் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீங்க அத்தை ரூமுக்கு போங்க. சரி சரி. மாமா, அத்தை ரூம் எங்க இருக்கு? ஆமா, உன் அத்தை ரூம் எங்க இருக்கு? அதுதான். சரி சரி. மாமா, நீங்க பேசி முடிச்சதும் எனக்கு ஏதாவது சிக்னல் கொடுங்க. ஓகே. மாமா, எப்படி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. குக்கு ஓகேவா? நம்ம என்ன காட்டுக்குள்ளையா இருக்கோம்? சரி, எப்படி கொடுக்கணுமோ நீயே சொல்லுமா. இது சரி மாமா, பாத்து. ஓகே. போங்க. உங்க பக்கத்துல இருந்தா எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்ச மாதிரி. உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தா நான் ஏதோ ஒரு நரகத்துல வாழ்ற மாதிரியே இருக்கு மாமா. கனவா? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறலே. பூமி, என்ன டிஸ்டர்ப் பண்றியடி? நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எனக்கு கொடுத்த முதல் பரிசு இந்த வளையல் தான். இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பவும் என் கையில வளையல் போட்டு விட்டுருக்கீங்க. இந்த டைம்ல நீங்க எதுக்கு வந்தீங்க? எப்ப வந்தீங்கன்னு கேட்க வேண்டிய பொண்டாட்டி இந்த டைம்ல எதுக்கு வந்தன்னு கேக்குற பாத்தியா? இது எல்லாமே ஏன் தப்பு மட்டும்தான் சாரதா. ஏன் தப்பு மட்டும்தான். என்ன மன்னிச்சிரு. உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? நீங்க அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க? என் கண்ணு முன்னாடியே அவங்க எல்லாரும் உன்னை அவமானப்படுத்தும் போது எதுவும் பண்ண முடியாம வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்த சாரதா. உன்ன மாதிரி நல்ல பொண்டாட்டிக்கு புருஷனாவும், பூமி மாதிரி தங்கமான பொண்ணுக்கு மாமனாராவும், ககன் மாதிரி பெரிய மனசு இருக்கிற பையனுக்கு ஒரு அப்பனாவும் இருக்க எனக்கு தகுதி இல்ல சாரதா. ஆமா, அங்க வந்தா உன்னை அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அங்க எதுக்கு வந்த சாரதா? அவங்க என்ன கூப்பிட்டதுனால மட்டும் நான் வரல. பிந்து கூட என்னோட பொண்ணு தானே. அவங்களோட சாந்தி முகூர்த்தத்தை என்னோட கையால நான் நடத்தி வச்சா என் கடமையும் முடியும்னு நினைச்சுதான் நான் அங்க வந்தங்க. உனக்கு இருக்கிற நல்ல மனசுல 10ல் 1 பங்காவது அவங்களுக்கு இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை இப்படி இருந்திருக்காது சாரதா. சாரதா, சரியான நேரத்துக்கு அங்க பூமி வந்து உன்னை காப்பாத்துனது நல்லதா போச்சு. உனக்கு ஏதாவது நான் இருந்தா சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் சாரதா. சாரதா, நான் எங்க இருந்தாலும் என் நினைப்பு முழுக்க நீ மட்டும்தான். எனக்கு எப்பவும் உன் கூட தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அதுக்குதான் வாய்ப்பே இல்லாம போயிடுச்சேங்க. ஏன் இல்ல? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. அவங்க எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக நான் வந்துருவேன் சாரதா. வேண்டாங்க,
அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. நீங்க அங்க இருக்கிறதுக்கே அவங்க எங்களை இப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்க. ஒருவேளை நீங்க அங்க மீராவை விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் அவங்க எங்களை உயிரோடவே இருக்க விட மாட்டாங்க. அப்படின்னா இனிமே நம்ம சேர வாய்ப்பே இல்லையா? 3 முடிச்சால நம்ம இணைஞ்சிருக்கோமே தவிர சிக்கலான முடிச்சுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். முக்கோடி தேவர்கள் திரும்பவும் நம்மள ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் எதிர்பார்க்கறத தவிர நாம எதுவும் பண்ண முடியாது. இனிமே அந்த அபூர்வா என்ன சொன்னாலும் நம்பாத. அவ எது செஞ்சாலும் அதுல ஒரு சதி இருக்கும். நாம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாலும் அவ நம்மள ஏமாத்திடுவான். புரிஞ்சுதா? சரிங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. மாமா அத்தை கிட்ட பேசி முடிச்சிட்டாரு போல இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்புறேன். நாளைக்கும் என்னை பத்தி இப்படி யோசிச்சுக்கிட்டே தூங்குங்க. நான் உங்க கனவுல வருவேனா? இப்படியே பேசலாம். என் மேல இருக்கிற கோவலம் மொத்தமா போயிடும். ஏய் சிச்சி, இனி அந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன். அதான் கனவுல வரேன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமே உன்னை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேன். சரி மாமா, என்னதான் இருந்தாலும் நீங்க என்ன மறக்கிறது ரொம்ப கஷ்டம். என் காதல் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நம்ம 2 பேரும் மறுபடியும் சேருவோம். போயிட்டு வரேன். கிளம்பு. ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாமா. பேட் ட்ரீம்ஸ், ஸ்வீட் ட்ரீம்ஸா? பேட் ட்ரீம்ஸ். பார்த்து போயிட்டு வா பூமி. சரிங்க அத்தை. பூமி வாமா. கிளம்பிட்டாளா? நான் போய் இவ்வளவு நேரம் அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் பாரு. ச்சே. மறுபடியும் தூங்கி கனவுல வந்துட்டா என்ன பண்றது? இனி தூங்க மாட்டேனே. ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். என்னது லிப்ஸ்டிக் கரை? கனவுல முத்தம் கொடுத்தா நெஜத்துல லிப்ஸ்டிக் இருக்கு. அப்போ